வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. தமிழக கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளி சுங்கச்சாவடி முதல் தமிழகத்தின் இஎஸ்ஐ மற்றும் அத்திப்பள்ளி பேருந்து நிலையம் வரை 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்களால் வாகன ஓட்டிகள் நகர முடியாமல் தவித்து வருகின்றனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் பாபு வழங்கிட கேட்கலாம். ஆனந்த் பாபு, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. இன்று தமிழகத்தில் இன்று முதல் தொடர்ச்சியாக 5 நாட்களுக்கு பொங்கல் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கர்நாடக மாநிலம் பெங்களூரு உள்ளிட்ட பகுதியில் வசிக்கக்கூடிய தமிழர்கள் தங்களது சொந்த ஊர்களான தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் செல்வதற்காக ஒசூர் வழியாக நேற்று மாலை முதலே நூற்றுக்கணக்கான வாகனங்களில் படையெடுக்க தொடங்கினார்கள். நேற்று மாலையும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் இன்று காலை முதல் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு, அதாவது தமிழக கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளி சுங்கச்சாவடி முதல் கர்நாடகாவை நோக்கி அத்திப்பள்ளி பேருந்து நிலையம் வரை 2 கிலோமீட்டர் தூரத்திற்கும், அத்திப்பள்ளி சுங்கச்சாவடியில் இருந்து தமிழகத்தின் இஎஸ்ஐ வரையிலும் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரிசையாக வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. காலை முதலே இந்த போக்குவரத்து நெரிசலில் வாகனங்கள் சிக்கி தவிக்கிறார்கள். போக்குவரத்தும் கடும் நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்கள் ஆமை வேகத்தில் கூட நகர முடியாத சூழலில் மேலும் போக்குவரத்தானது நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய தூரமும் கூடி வருவதால் வாகன ஓட்டிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விழாக்கால நேரங்களில் சுங்க கட்டணத்தை தவிர்த்து இந்த வாகனங்கள் அனுமதித்திருக்க வேண்டும் எனவும், போக்குவரத்திற்கு ஏற்றவாறு இந்த வசதிகளை இந்த விழா நேரங்களில் ஏற்படுத்தியிருக்க வேண்டும் எனவும் பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலை 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து சொற்ப அளவிலான வாகனங்களே தற்போது போக்குவரத்து நெரிசலில் இருந்து முன்னேறி சென்று வருகின்றன. பிரியங்கா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.